ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மைனர் ஸ்கேல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ப்ரீவியஸான வீடியோவில் மேஜர் ஸ்கேல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் பேசியிருந்தேன். அதில் ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மைனர் ஸ்கேல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் ஒரு 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் சொல்கிறேன் நம்ம மைனர் ஸ்கேல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கேல் வேறு, கார்டு வேறு. மேஜர் ஸ்கேல் சாங்ஸ் வேறு, மைனர் ஸ்கேல் சாங் வேறு. மேஜர் ஸ்கேல்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சி மேஜர் ஸ்கேல்னால் சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, சி. இது மேஜர் ஸ்கேல். இந்த மேஜர் ஸ்கேலில் மைனர் கார்ட்ஸ் வாசிக்கலாம். ஸோ மேஜர் ஸ்கேலில் மேஜர் கார்ட்ஸ் தான் வாசிக்கணும், ஆர் மைனர் ஸ்கேலில் மைனர் கார்ட்ஸ் தான் வாசிக்கணும்னு ரூல் கிடையாது. மேஜர் ஸ்கேல் வேறு, மேஜர் கார்டு வேறு. மைனர் ஸ்கேல் வேறு, மைனர் கார்டு வேறு. மேஜர் ஸ்கேல் சாங்கில் மைனர் கார்ட்ஸ் வரலாம், மைனர் ஸ்கேலில் மேஜர் கார்ட்ஸ் வரலாம். அந்த டிஃப்ரென்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிஃப்ரென்ஸ். நீங்கள் அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. கார்ட்ஸ்னாலே ஏதாச்சும் ஒரு 3 இல்லை 4 நோட்டு சேர்ந்து வரும், அதுதான் கார்டு. ஸ்கேலுங்கிறது அப்படி கிடையாது. சிலேருந்து அடுத்த சி, இல்லைன்னா அடுத்த டிலேருந்து அடுத்த டி, அல்லது எஃப் ஷார்ப்லேருந்து அடுத்த எஃப் ஷார்ப். இதுலேருந்து ஒரு 7 நோட்ஸ் செலக்ட் பண்ணி ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஒரு ஸ்கேல் ஃபார்மேஷன். எந்த 7 நோட்டை வச்சு பாட்டு வாசிக்க போகிறோங்கிறது ஸ்கேல். அந்த 7 நோட்டில் எந்தெந்த கார்ட்ஸ் எல்லாம் வாசிக்க போகிறோம் அப்படிங்கிறது வேறு. அப்போ கார்ட்ஸ் வேறு, ஸ்கேல் வேறு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைனர் ஸ்கேல் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்ட்டு. மைனர் ஸ்கேல் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் சொல்லித்தரேன். ஒரு மெத்தட் ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபார்முலா மாதிரி தான். மேஜர் ஸ்கேலுக்கு ஒரு ஃபார்முலா இருந்துச்சுல்ல, அதே மாதிரி ஒரு மைனர் ஸ்கேல் ஃபார்முலா. எப்படின்னா ஒரு ஏ மைனர் ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஏன் ஏ மைனர் ஸ்கேல் எடுத்துக்கன்னா, ஏ மைனர் ஸ்கேல் வந்து ரொம்ப சிம்பிள். காரணம் என்னென்னா, சி மேஜர் ஸ்கேலில் எல்லாமே ஒயிட் நோட்ஸில் இருக்கிற மாதிரி ஏ மைனர் ஸ்கேல்லையும் எல்லாமே ஒயிட் நோட்ஸில் தான் இருக்கும். எல்லாமே ஒயிட் நோட்டில் இருக்கணும்னா ஏ மைனர் ஸ்கேல் எப்படி இருக்கணும்? ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஏ. இதுதான் ஏ மைனர் ஸ்கேல். இதுதான் ஏ மைனர் ஸ்கேல். ஏ மைனர் ஸ்கேலில் சியோட ரிலேட்டிவ் மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு ரிலேட்டிவ் மைனர்னு சொல்கிறாங்கன்னா, சியில் என்ன கீஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே கீஸ் தான், அதே செட் ஆஃப் நோட்ஸ் அல்ல அதே செட் ஆஃப் பிக்சர்ஸ் தான் ஏ மைனர் ஸ்கேல்லையும் யூஸ் பண்ணுவோம். அதனால் இது வந்து ரிலேட்டிவ் மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்முலா பாருங்க. ஏ மைனர் ஸ்கேல் ஏல ஆரம்பிக்கணும். ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பழைய வீடியோவில் நம்ம படிச்சிருக்கோம். இதில் என்ன ஃபார்முலானா, ஏல ஆரம்பிக்குது, ஒரு ஹோல் ஸ்டெப், அப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்டெப், அப்புறம் ஒரு ஹோல் ஸ்டெப். ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப். இதே பேட்டர்னை திருப்பி ரிப்பீட் பண்ணணும். ஹோல் ஸ்டெப்லேருந்து ஏலேருந்து ஹோல் ஸ்டெப் போனீங்கன்னா பி, பிலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா சி, சிலேருந்து ஒரு ஹோல் ஸ்டெப்னா டி. அப்போ ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப் முடிச்சாச்சு. இதே பேட்டர்னை ரிப்பீட் பண்ணுறோம். டிலேருந்து திருப்பி ஒரு ஹோல் ஸ்டெப், இ, இலேருந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப், எஃப், எஃப்லேருந்து இன்னொரு ஹோல் ஸ்டெப், ஜி. என்னென்ன பிக்சர்ஸ் கிடைக்கு? ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி வரைக்கும் கிடச்சிட்டு அதுக்கப்புறம் எண்டில் ஒரு ஹோல் ஸ்டெப். இதுதான் ஒரு சிம்பிள் ஃபார்முலா. ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப். இதே பேட்டர்ன் திருப்பி ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், அப்புறம் எண்டில் ஒரு ஹோல் ஸ்டெப் ஆட் பண்ணிக்கணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நீங்கள் ஈஸியாக ஏ மைனர் ஸ்கேலில் உள்ள நோட்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். எந்த நோட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ அந்த நோட்டில் உள்ள இது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சியில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சி, ஹோல், ஹாஃப், ஹோல், ஹோல், ஹாஃப், ஹோல், அப்புறம் ஹோல். இதுதான் இப்போ நம்ம பேசுகிறது. இப்போ நம்ம மைனர்னு சொல்கிறது எல்லாமே நேச்சுரல் மைனர். ஏன்னா மைனரில் ஒரு 3 செட் இருக்குது. நேச்சுரல் மைனர், ஹார்மானிக் அண்ட் மெலடிக் மைனர்னு ஒரு 3 இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து நேச்சுரல் மைனர் மட்டுமே தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபார்முலா நம்ம படித்தாச்சு. ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ரிப்பீட் அதே பேட்டர்ன். ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப். அதுக்கப்புறம் இப்போ எண்டில் ஒரு ஹோல் ஸ்டெப் போட்டிங்கன்னா எந்த நோட்டில் வந்து முடியும். இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ஃபார்முலா நம்ம ஒரு மைனர் ஸ்கேலில் உள்ள பிக்சர்ஸை கண்டுபிடிக்கிறது. இன்னும் இது என்னென்னா, மேஜர் ஸ்கேல்லேருந்து, ஏன்னா எனக்கு 2 ஃபார்முலாவில் என்னால் மெமரைஸ் பண்ண முடியாது. எனக்கு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தான் நான் மெமரைஸ் பண்ணுவேன். எதர் மேஜர் இல்லை மைனர் அப்படின்னு நினச்சின்னா எனக்கு மேஜர் ஃபார்முலா மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஃபார்முலான்னு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. மேஜர் ஃபார்முலா மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா
மேஜர் ஸ்கேல் நோட்ஸ்லேருந்து எப்படி மைனரை நம்ம டெரைவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு செகண்ட் மெத்தட் சொல்லித்தரேன். சி மேஜர்லேருந்தே ஆரம்பிக்கலாம். சி மேஜர் வந்து CDEFGABC, இது வந்து சி மேஜர் ஸ்கேலில் உள்ள நோட்ஸ். இதுலேருந்து ஒரு 3 நம்பரை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பாயிண்ட் 1 வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8, 7 நோட்டு. 8வது சிங்கிறது அடுத்த ஆக்டேவ் போயிடுது. இந்த இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க, நம்பரிங் மட்டும் நான் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8, இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து நீங்கள் 3 நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 அப்படிங்கிற நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 6 7, 3 6 7, இந்த 3 நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு மேஜர் ஸ்கேல்லேருந்து மைனர் ஸ்கேலில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சியில் ஆரம்பிச்சிங்கன்னா சி மேஜர் ஸ்கேல் என்ன? CDEFGABC. இதிலேருந்து 3 நம்பர் சொன்னல, 3 6 7, இந்த 3 நோட்டையும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் மட்டும் ரெடியூஸ் பண்ணால் நம்மளுக்கு மைனர் ஸ்கேல் கிடச்சிடும். C 1 2 3, 3E ப்ரெஸ் பண்ணாமல் E ஃப்ளாட் ப்ரெஸ் பண்ணுவோம். அப்புறம் FG. இப்போ 6th நோட் வந்து நம்மளுக்கு வந்து என்னது? ஏ ப்ரெஸ் பண்ணக்கூடாது, A ஃப்ளாட். அப்புறம் 7th நோட் B ப்ரெஸ் பண்ணக்கூடாது, B ஃப்ளாட். அப்புறம் C. இதான் சிம்பிள் ஃபார்முலா நம்ம சி மேஜர் ஸ்கேல்லேருந்து சி மைனர் ஸ்கேல் பார்க்குறது. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு இல்லை, இதில் நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணி கூட பார்க்கலாம். சி மேஜர் பாருங்க, ஹோல் ஹாஃப் ஹோலா, சிலேருந்து அடுத்த ஹோல் டி, அடுத்து ஹாஃப்னா டி ஷார்ப், அடுத்து ஹோல்னா 1 ஹாஃப் ஸ்டெப் இ, அடுத்த ஹாஃப் ஸ்டெப் எஃப். அப்புறம் ரிப்பீட் பண்ணணும் அதே பேட்டர்னை. ஹோல், அடுத்து ஹாஃப் ஸ்டெப், இதுலேருந்து ஹோல் ஸ்டெப் 1 1 2 3, ஹோல் ஸ்டெப், அப்போ ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், எண்டில் ஒரு ஹோல் ஸ்டெப். ஒன்று இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த 3 6 7, இந்த 3 நோட்டையும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் ரெடியூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் மைனர் கிடச்சிடும். இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அகெயின் இதில் இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு படிக்க வேண்டியது என்னென்னா, லைக் மேஜர் ஸ்கேல் வேறு, மைனர் ஸ்கேல் வேறு, மேஜர் கார்ட்ஸ் வேறு, மைனர் கார்ட்ஸ் வேறு. மேஜர் கார்ட்ஸில் மேஜர் ஸ்கேலில் மைனர் கார்ட்ஸ் வாசிக்கலாம், மைனர் ஸ்கேலில் மேஜர் கார்ட்ஸ் வாசிக்கலாம். கார்ட்ஸையும் ஸ்கேலையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருந்துக்கோங்க, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.